மக்களவைத் தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதியும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 26ஆம் தேதியும் நடைபெற்றது. தற்போது 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 93 தொகுதிகளில் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குஜராத்தின் சூரத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மனு நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தவிர்த்து மீதமுள்ள 25 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் கடந்த கட்டத்தில் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறாத பெதுல் தொகுதி உட்பட 9 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும் நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இதேபோல் கர்நாடகாவில் மீதமுள்ள 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகள், மேற்குவங்கம், அசாமில் தலா 4 தொகுதிகள், சத்தீஸ்கரில் 7 தொகுதிகளில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். கோவாவில் 2 தொகுதிகள், தயுதாமன் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கினை பதிவு செய்தார். குஜராத்தின் சூரத் தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 25 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதையொட்டி அகமதாபாத் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு திரண்டிருந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்த அவர் ஜனநாயக கடமை ஆற்றியதை குறிப்பிடும் வகையில் தன் கைவிரல் மையை பொதுமக்களிடம் காண்பித்தார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத மணல் குவாரி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறையின் முன்பாக ஆஜராகும் போது மாவட்ட ஆட்சியர்களை காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையிடம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜரானார். மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானதாகவும் தேவையான ஆவணங்களை வழங்கியதாகவும் தெரிவித்தார். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் மேலும் சில ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பு என்ன ஆவணங்கள் வேண்டுமென்று குறிப்பிட்டு கேட்டால் அதை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தது. அதேவேளையில் மாவட்ட ஆட்சியர்களை காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை காக்க வைத்து துன்புறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர்கள் பல முக்கிய பணிகள் உள்ளவர்கள், அவர்களை தேவையில்லாமல் காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது என்று அமலாக்கத்துறையிடம் தெரிவித்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யாத அனைத்து ஆவணங்களையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். இதையடுத்து வழக்கு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடுகள் தொடர்பாக 10 மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் உச்சநீதிமன்றம் ஆட்சியர்களை ஆஜராக உத்தரவிட்டது. இதன்படி மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை முன் ஆஜராகி இருந்தனர். நீலகிரி கொடைக்கானலுக்குள் இன்று முதல் இ பாஸ் இருந்தால் மட்டுமே தனி வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகளால் நுழைய முடியும். இ பாஸ் பெறுவதற்கான இணையதளத்தில் நேற்று முதல் சுற்றுலா பயணிகள் விண்ணப்பித்து வருகின்றனர். கொடைக்கானலுக்கு வெவ்வேறு தேதிகளில் வருவதற்காக ஒரே நாளில் 15,945 வாகனங்களுக்கு விண்ணப்பித்து இ பாஸ் பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3,61,919 பயணிகள் வருகை தரவுள்ளனர். இதேபோல் நீலகிரிக்கு ஒரே நாளில் 21,446 வாகனங்களுக்கு இ பாஸ் கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் 2,78,000 பேர் உதகைக்கு வரவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்வோருக்கு 3 வகையான இ பாஸ் வழங்கப்படுகிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு பச்சை நிற அடையாள கோட்டுடனும், அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகனங்களுக்கு நீல நிற அடையாள கோட்டுடனும், சுற்றுலா மற்றும் வர்த்தக ரீதியான வாகனங்களுக்கு ஊதா நிற கோட்டுடனும் தானியங்கி முறையில் இ பாஸ் அட்டை நகல் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரசு பேருந்துகளில் வருவோருக்கு இ பாஸ் தேவையில்லை என கூறப்பட்டுள்ள நிலையில் அரசு பேருந்துகளில் பயணிப்போரின் விவரங்களை போக்குவரத்து கழகத்திடம் பெற தமிழக அரசு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது. எத்தனை பேர் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனரபிள் ஹைகோர்ட் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து பைல் பேசிஸ்ல பண்ண போறோம். அண்ட் வந்து இட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன். அரசு பேருந்துல வர பயணிகள் நார்மலா வரலாம்.
எப்படி வராங்க அது யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து இ பாஸோ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு சிக்கலும் அவங்களுக்கு கிடையாது. தேவை ஜஸ்ட் நார்மலாக அவங்க டிக்கெட் வாங்கி போட் பண்ண மாதிரி போட் பண்ணிக்குவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு டிஎன்எஸ்டிசின்னு வருது. யூடியூபர் சவுக்கு சங்கரை சிறையில் காவல்துறையினர் சித்திரவதை செய்வதாக அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆய்வு செய்ய கோரும் மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் அவரை சந்தித்த வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சவுக்கு சங்கரை சிறையில் சித்திரவதை செய்வதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக கோவை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் சார்பில் அவரது வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார். கோவை சிறைக்கு நேரில் சென்று நீதிபதி ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியுள்ளார். அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரிக்க மாவட்ட முதன்மை நீதிபதிக்கு அந்த மனு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சவுக்கு சங்கரை கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்றபோது அவர்கள் சென்ற வேன் விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் விபத்து நேர்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலில் எல்லாம் துணியும் சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாகியிருக்கும் நிலையில் மறு மதிப்பீடு மற்றும் இடைத்தாள் நகல் கோரி இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மதிப்பெண் பட்டியலை வரும் 9ஆம் தேதி முதல் www.dge.tn.nic.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்யலாம் என கூறியுள்ளது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பள்ளி மாணவர்கள் தங்கள் பள்ளி வழியாகவும் தனித் தேர்வர்கள் அவர்கள் தேர்வெழுதிய மையங்கள் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி முதல் 11ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. விடைத்தாளின் நகல் பெறுவதற்கு ஒரு பாடத்திற்கு 275 ரூபாய் கட்டணம் என்றும் மறு கூட்டலுக்கு உயிரியல் பாடத்திற்கு 305 ரூபாயும் பிற பாடங்களுக்கு தலா 205 ரூபாய் கட்டணம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கும் போது ஒப்புகைச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்க மருத்துவத்துறை சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 51,919 மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநல ஆலோசனைகளுக்கு மருத்துவ உதவி எண் 104 மற்றும் நட்புடன் உங்களோடு மனநல சேவை எண் 14416 ஆகிய கட்டணமில்லா எண்களை தொடர்பு கொள்ளலாம் என மருத்துவத்துறை அறிவித்துள்ளது. தேனாம்பேட்டை மற்றும் கீழ்ப்பாக்கத்தில் செயல்படும் மனநல சேவை மையங்களின் மூலம் 30 இருக்கைகள் கொண்ட 100 மனநல ஆலோசகர்களை கொண்டு ஆலோசனை வழங்கப்படும் என்றும் 30 மனநல ஆலோசகர்கள் 3 சுழற்சி முறையில் செயல்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பள்ளித் தேர்வில் மாணவிக்கு 200 மதிப்பெண்களுக்கு பதிலாக 212 மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தின் தாகூத் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற்ற தேர்வில் 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு கணிதம் மற்றும் குஜராத்தி ஆகிய பாடத்தேர்வில் 200 மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையாக 211 மற்றும் 212 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. மாணவரின் மதிப்பெண் சான்று இணையதளத்தில் வெளியாகி பேசுபொருளாக மாறியது. இதனையடுத்து இந்த விவகாரத்தில் விளக்கமளித்துள்ள பள்ளி நிர்வாகம் இது கணினியில் ஏற்பட்ட தவறு என்றும் குறிப்பிட்ட மாணவருக்கு மாற்று மதிப்பெண் சான்று வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் அந்த மாணவிக்கு வழங்கப்பட்ட மாற்று மதிப்பெண் சான்றிதழில் கணிதத்தில் 190 மதிப்பெண்ணும் குஜராத்தி மொழிப்பாடத்தில் 191 மதிப்பெண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த மாணவி 1934 மொத்த மதிப்பெண் பெற்றுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு மாவட்ட கல்வி அதிகாரிக்கு குஜராத் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலில் மூழ்கி உயிர் தப்பிய மருத்துவ மாணவர்களையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் அமைச்சர் மனோ தங்கராஜ் மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவத்திற்கு காரணம் கடல் சீற்றமே என தெரிவித்தார். அந்த 3 பேருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு
அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்காங்க. ஹெல்த்து ஸ்டெபிலைஸ்டாக இருக்குது. 5 பேர் மரணமடைந்துள்ளார்கள். நேற்றைய தினம் ஒரு பிள்ளை. இது இந்த கடலுடைய கடும் சீற்றத்தினால பொதுமக்கள் இது கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அலர்ட்னு பத்திரிகையில் சொல்லியிருக்கோம். அதுபோக காவல்துறை டிப்ளாய் பண்ணியிருக்கு முக்கியமான ஸ்பாட்ஸில். அப்போ அவங்க யாராவது இப்படி சீ ரஃப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அதை வரக்கூடிய பயணிகள் கண்டிப்பாக அதை அவங்க கன்சிடர் பண்ணணும். அதில் டூரிஸ்ட் வரக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சால் கூட கடலில் அவங்க நீச்சல் பண்ண முடியுமான்னா அது ஒரு சவாலான. முதலமைச்சர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு கண்டோலன்ஸ் சொல்லியிருக்காங்க. நிவாரணம் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நிவாரணம் நிச்சயமாக அரசு வழங்கும். ஜார்க்கண்டில் அமைச்சரின் தனிச் செயலாளரிடம் பணிபுரிபவரின் அறையிலிருந்து கட்டுக்கட்டாக பணத்தை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினர். அம்மாநிலத்தில் ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளரான வீரேந்திரராம் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டார். அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது. இந்த வழக்கில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம் கிரீன் தனிச் செயலாளர் சஞ்சீவ் லால் என்பவரிடம் பணிபுரிபவரின் அறையில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. 30 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லியில் உள்ள தனியார் கார் ஷோரூம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கண்ணாடிகள் உடைந்து சிலர் காயமடைந்தனர். திலக் நகர் பகுதியில் செயல்படும் ஃபியூசன் கார் ஷோரூமில் புகுந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். 12 முறை துப்பாக்கியால் சுட்டதில் ஷோரூம் கண்ணாடிகள் நொறுங்கின. இந்த கண்ணாடிகள் குத்தியதில் சிலர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டி துப்பாக்கியால் சுட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர்களை தேடி வருகின்றனர். ரவுடி நீரஜ் என்பவரின் அடியாட்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் முன்வந்துள்ளது. இருப்பினும் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கிழக்கு ரஃபாவில் தரைவழி படையெடுப்பை இஸ்ரேல் தொடங்கியது. அங்குள்ள மக்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்த நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். இதனிடையே தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தின. இதனையடுத்து போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் செவி சாய்த்த போதும் இஸ்ரேல் முன்வரவில்லை. இதனால் கிழக்கு ரஃபாவில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் படை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஹமாஸ் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. கடந்த அக்டோபர் மாதம் முதல் நடைபெற்று வரும் போர் காரணமாக 30,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்தியது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி தொடக்க முதல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. டிராவிஸ் ஹெட் மட்டும் 48 ரன்கள் எடுக்க மற்றவர்கள் சொற்ப ரன்களில் பெவிலியன் திரும்பினர். கடைசி ஓவர்களில் அதிரடியாக விளையாடிய பேட் கமின்ஸ் 35 ரன்கள் எடுக்க அந்த அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 173 ரன்கள் சேர்த்தது. 174 என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் 31 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இருப்பினும் சூரியகுமார், திலக் வர்மா இணை சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தது. சூரியகுமார் அதிரடியாக சதம் விளாச ஒருபுறம் பொறுப்பாக விளையாடிய திலக் வர்மா 37 ரன்கள் எடுக்க அந்த அணி 17.2 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றை கிட்டத்தட்ட உறுதி செய்துள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் கடந்த போட்டியில் ஹைதராபாத்துக்கு எதிராக 1 ரன்னில் தோல்வியை தழுவியது. இதனால் புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கும் சரிவை கண்டது. எனவே முதல் இடத்தை பிடிக்க இப்போட்டியில் வெற்றி பெற முனைப்பு காட்டி வருகிறது. அதே நேரத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் என்ற கட்டத்தில் உள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் தீவிர பயிற்சி மேற்கொண்டுள்ளது. இந்த போட்டி டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.
பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரத்தில் பிரதமர் மோடி முதன்முறையாக மௌனம் கலைத்திருக்கிறார். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜ்வல் மற்றும் அவரது தந்தை ரேவண்ணா மீது சுமத்தப்பட்ட பாலியல் புகார் தேசிய அளவிலான அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. பிரஜ்வல் ஜெர்மனிக்கு சென்ற நிலையில் அவரது தந்தை ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியினர் மீதான குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் ஆங்கில தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளித்த பிரதமர் மோடி இந்த விவகாரம் தொடர்பாக முதன்முறையாக பேசினார். பிரஜ்வலை இந்தியா அழைத்து வந்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ஆபாச வீடியோ மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா செய்தி தொடர்பாக முன்னாள் பிரதமர் ஹெச்.டி. தேவகவுடா மற்றும் முன்னாள் முதல்வர் ஹெச்.டி. குமாரசாமி ஆகியோர் பெயர்கள் பயன்படுத்த பெங்களூரு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தி வெளியிடும்போது தங்கள் பெயர்களை பயன்படுத்துவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குமாரசாமி மற்றும் தேவகவுடா சார்பில் பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதி பிரஜ்வல் வழக்கில் இவர்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் அதே நேரத்தில் உண்மைத்தன்மை இருந்து சாட்சிய ஆதாரங்கள் இருந்தால் பயன்படுத்த தடை இல்லை என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி மற்றும் அமேத்தி தொகுதிகளுக்கு முன்னாள் முதலமைச்சர்களை தேர்தல் பொறுப்பாளர்களாக காங்கிரஸ் நியமித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ராய்பரேலி தொகுதியில் ராகுல் காந்தியும் அமேத்தியில் காங்கிரஸ் மூத்த நிர்வாகியுமான KL சர்மாவும் களமிறக்கப்பட்டுள்ளனர். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் 5ஆம் கட்ட தேர்தலில் அமேத்தி, ராய்பரேலி ஆகிய தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு காங்கிரஸ் கட்சியினர் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் உத்தரப்பிரதேச வென்றவர்கள் என்பதாலும் அந்த மாநிலத்தில் காந்தி குடும்பத்தின் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதாலும் ராய்பரேலியில் ராகுல் காந்தி களமிறக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ராய்பரேலி தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சரான பூபேஷ் பகலும், அமேத்திக்கு ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டும் தேர்தல் பொறுப்பாளர்களாக கட்சி தலைமையால் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யும் போது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையாவது நீக்க வேண்டுமென்றால் அதை ஒரு நோட்டீஸ், அதாவது அது கண்டிப்பாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து அதற்கு கால அவகாசம் கொடுத்து அதில் யாரும் அப்பீல் பண்ணாத பொழுதுதான் நீக்க வேண்டுமே தவிர நோட்டீஸ் கொடுக்காமல் இனிமேல் எந்த பெயரையும் நீக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் கமிஷன் என்னை பொறுத்தவரை நடுநிலையாக இல்லை என்பதுதான் எல்லாருடைய கருத்து. அதுதான் என்னுடைய கருத்து. முதல்ல இந்த தேர்தலையே இந்த 2 மாதம் நீட்டிருக்கக்கூடாது. ஒரே வருத்தமாக இருக்குது. அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு கையில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் ஒரு கட்சியின் வேட்பாளரையே வாபஸ் மட்டும் செய்ய வைக்கல, அவரையே கட்சியிலே சேர்த்துட்றாங்க. அது ரொம்ப வருத்தம். இந்தூர்லேயும் சூரத்துலையும் நடந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலை என்று தான் பார்க்கிறேன். ஆற்றின் குறுக்கே கட்டடங்களை கட்டியுள்ள நிறுவனங்களை சீண்டி பார்க்காத ஆட்சி நிர்வாகம் ஏழை மக்களின் வீடுகளை அகற்ற முயலுவது ஏற்புடையது அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். சென்னை திருவேற்காடு பெருமாள் கோவில் திருப்பகுதியில் கூவம் ஆற்றங்கரையை ஒட்டி 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. நீதிமன்ற உத்தரவுப்படி அங்குள்ள வீடுகளை அகற்றுவதற்கான பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அப்பகுதியை பார்வையிட்டார். அப்போது வீடுகளை இடிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரிடம் பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். பல இடங்களில் ஆற்றை குறுக்கே மறித்து கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் கல்வி நிறுவனங்களும் கட்டிடங்கள் கூட உள்ளன. அவற்றையெல்லாம் சீண்டி பார்க்காத ஆட்சி நிர்வாகம் இங்கேயே தொழில் செய்து உழைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற மக்களை அச்சுறுத்தும் வகையில நடந்து கொள்வது ஏற்புடையதல்ல. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை விரைவில் எடுத்துச் செல்வோம். பிரதமர் நரேந்திர மோடி நடனமாடுவது போன்ற போலி காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. இதனை கிருஷ்ணா என்பவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார்.
அதில் இந்த காணொளியை பதிவிடுவதால் சர்வாதிகாரி தன்னை கைது செய்ய மாட்டார் என நம்புவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவு அதிக அளவில் பரப்பப்பட்ட நிலையில் நரேந்திர மோடியே அதனை ரீபோஸ்ட் செய்திருக்கிறார். அதில் தன்னை நடனமாடுவது போன்று பார்க்க உற்சாகமாக உள்ளதாகவும் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் இந்த காணொளி மிகவும் அருமையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்து இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் இனிமேலாவது பிரதமர் பேசுவாரா என்றும் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கியமான தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிவது வழக்கமான ஒன்றாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் கசிந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை வினாத்தாள் கசிவதால் சிதைந்து வருவதாகவும் இதுகுறித்து பிரதமர் மோடி பதில் தருவாரா எனவும் பிரியங்கா வினவியுள்ளார். வினாத்தாள் கசிவை தடுக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டம் எங்கே என கேள்வி எழுப்பிய பிரியங்கா காந்தி, வினாத்தாள்கள் கசிவுதான் வேலையில்லா திண்டாட்டம், வேலையில் ஊழல் போன்ற பிரச்சனைகள் உருவாக்குகிறது என்றார். எதிர்காலத்தோடு பாஜக விளையாடும் ஆட்டம் தேர்தல் முடிவுகளோடு முடித்துக் கொள்ளப்படும் என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானது லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுக்கு செய்யும் துரோகம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்களுக்கும் வேலைக்காக போராடும் இளைஞர்களுக்கும் பிரதமர் மோடியின் அரசு சாபமாகிவிட்டது என ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக வாழ்க்கையை வீணாக்கிவிட்ட இளைஞர்கள் பாஜக அரசின் பேச்சுக்கும் செயலுக்குமான வேறுபாட்டை தற்போது புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான சட்டங்களை இயற்றுவதன் மூலம் வினாத்தாள் கசிவை தடுக்க காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது என கூறிய ராகுல் காந்தி, மாணவர்களின் ஆரோக்கியமான மற்றும் வெளிப்படையான வளர்ச்சிக்கு உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிந்ததாக தகவல் வெளியான நிலையில் வதந்திகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மே 5ஆம் தேதி தேசிய தேர்வு முகமையால் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. சில மாநிலங்களில் வினாத்தாள் கசிந்ததாகவும் வினாத்தாள்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த புகார்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் உள்ளதாகவும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒவ்வொரு கேள்வித்தாளுக்கும் கணக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவும் வினாத்தாள்களில் மற்ற அனைத்து புகைப்படங்களும் உண்மையான தேர்வு வினாத்தாளோடு எந்த தொடர்பும் இல்லை. ஆள்மாறாட்டம் செய்பவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வர்கள், அவர்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரும் இதுபோன்ற வதந்திகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுவதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.